அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு சோஷியல் டாக்ஸ். இது ஏஐ மித்ஸ் பகுதி 2. சென்ற வாரம் தொடங்கிய ஏஐ மித்ஸ் பற்றிய சுவாரஸ்யமான உரையாடலின் தொடர்ச்சியாக ஏஐ குறித்து பரவலாக நிலவி வரும் சில தவறான நம்பிக்கைகளையும் அவற்றின் பின்னால் இருக்கும் உண்மைகளையும் நம் விருந்தினர் கலை செந்தில் அவர்களுடன் சேர்ந்து இன்று ஆராயப் போகிறோம். ஏஐ மித்ஸ் பகுதி 1 காண தவறியவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்போது நேரடியாக இன்றைய விவாதத்திற்குள் செல்வோம். முதலில் ஏஐ எப்படி கற்றுக்கொள்கிறது என்பதை குறித்து பலருக்கும் ஒரு குழப்பம் இருக்கிறது. ஏஐ தானாகவே தொடர்ந்து கற்றுக்கொண்டு எந்த மனித உதவியும் இல்லாமல் மேம்பட முடியும் என்ற நம்பிக்கை உண்மையா? ஏஐ சிஸ்டம் நம்ம ஒரு வெர்ஷனை டெப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் தானாலாம் கத்துக்காது. அன்லெஸ் நம்ம அடுத்த வெர்ஷன் டெவலப்பர்ஸ் ரிலீஸ் பண்ற வரைக்கும் கண்டினியூஸா அது லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கு. கண்டினியூஸா கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்கு, அதை மாத்திக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஏஐ சிஸ்டம் இஸ் நாட் yet ஃபார் பப்ளிக் யூஸ் டுடே. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பில்ட் பண்ற ஜெமினி இல்ல சாட் ஜிபிடில நீங்க நிறைய வெர்ஷன்ஸ் பாப்பீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் வெர்ஷன் 1.3, 1.2, கிளாடோட வெர்ஷன் 4.1, அந்த மாதிரி நம்ம பேசும்போது அந்த வெர்ஷன் கட் பண்ணும்போது நம்ம என்ன அதுக்கு கத்து கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் அது ஓடிட்டு இருக்கும். ஸோ அடுத்த வெர்ஷன் போடும்போது புதுசா கத்துக்குமே தவிர தானா போய் அது ரீட்ரெயின் பண்ணிக்காது. புது டேட்டாவை எடுத்து நானே ட்ரெயின் பண்ணிக்கிறேன், நானே புது இந்த ஃபீல்ட்ல இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் கத்துக்கிறேன்னா அன்லெஸ் அதர்வைஸ் இட் ஹாஸ் பீன் டோல்ட், இட் வில் நாட் டு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எட்சி இல்ல ஏதோ ஒரு தெமோ இந்த மாதிரி ஆப் பண்ணும்போது நீங்க பாப்பீங்க, ஒரு ஆப் அப்டேட்க்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டா தெரியும். மீனிங் அவங்க திருப்பி அதுக்கு டீச் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸையும் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ரெக்கமெண்ட் பண்ணும்போது நீங்க ஃப்ரீக்வெண்டா வாங்குற ப்ராடக்ட்ஸ், அந்த சீசன், பிளஸ் காம்படிட்டர்ஸ் இந்த மார்க்கெட் எதை அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எது ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கு, எது ஃபேஷன்ல இருக்கு, இந்த மாதிரி அடிஷனல் ஃபேக்டர்ஸ்லாம் அவங்க லேர்ன் பண்ண இந்த வெர்ஷன்ல அப்டேட் பண்ணி அந்த ஏஐ ரீட்ரெயின் பண்ணுவாங்களே தவிர தானா அது போய் வெளியே படிச்சுட்டு வராது. சோ அதுதான் நான் இங்க சொல்ல வர்றது. இட் டு நாட் கீப் லேர்னிங். வி ஹாவ் டு டெல் த ஏஐ மாடல் டு லேர்ன். ஏஐக்கு வழங்கப்படும் இன்புட் மற்றும் ட்ரைனிங் எவ்வளவு முக்கியம் என்பதை தெளிவாக விளக்கியதற்கு நன்றி. அடுத்து சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படங்கள் மூலம் உருவான ஒரு பரவலான கருத்தை பார்ப்போம். எதிர்காலத்தில் ஏஐ செல்ஃப் அவேர் ஆகி மனிதர்களைப் போல சுய உணர்வு பெறும் என்று கூறப்படுவது உண்மையா? கரண்டா தேர் இஸ் நோ எவிடன்ஸ். அந்த மாதிரி கரண்டா பப்ளிக் யூஸ்ல இருக்க ஏஐ சிஸ்டம்ஸ்க்கு கான்சியஸ்னஸ் வந்துரும், அது தன்னந்தனியா அதனால ரன் பண்ண முடியுங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்ல. சில சூழ்நிலைகளை அதை ரீக்ரியேட் இல்ல சிமுலேட் பண்ண தெரியுமே தவிர அதுக்கு தானா அதுக்கு கான்சியஸ்னஸ் வராது. ஐ வுட் சே வி ரியலி நீட் டு வெயிட் அண்ட் சி. ஏன்னா இப்போ நிறைய நியூரல் நெட்வொர்க்ஸ் மிமிக் பண்ற மாதிரி நிறைய மாடல் ரிசர்ச்லயும் டெவலப்மெண்ட்லயும் இருக்கு. நியூரல் நெட்வொர்க்ஸ்னா இட்ஸ் நத்திங் பட் நம்மளோட மனிதர்கள் மூளை எப்படி செயல்படும். சோ அத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதே மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ரீக்ரியேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா தென் கான்சியஸ்னஸ் இஸ் பாசிபிள். But currently there is no evidence. தற்போதைய ஏஐயின் வரம்புகளை மிகவும் தெளிவாக தெரிந்து கொண்டோம். இப்போது ஏஐ பற்றிய ஒரு பொதுவான தவறான புரிதலை எடுத்துக்கொள்வோம். ஏஐ என்றால் ரோபோட்ஸ் மட்டுமே என்ற பொதுவான புரிதல் சரியா? ஏஐ நாட் ஜஸ்ட் ரோபோட்ஸ். நான் ஏன் நாட் ஜஸ்ட்ங்கிறேன்னா அதுவும் உள்ளடக்கம் தான், பட் அது மட்டும் கிடையாது. ஏஐ எக்ஸிஸ்ட் ஆஸ் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ். நம்ம இப்ப இந்த சாட் ஜிபிடி இந்த மாதிரி யூஸ் பண்றோம் இல்லையா, இதுவும் ஏஐ தான். சிம்பிளா நம்ம எப்படி யோசிக்கிறோம்னா, ஏஐ இட்ஸ் a big field that is running behind the scenes of all this. So நம்ம பாக்குற ரோபோட்ஸ், சாட் ஜிபிடி எல்லாம் இஸ் ஒன் ஆஃப் த அவதாரம்னு சொல்லிக்கலாமே. ஒரு அவதாரம் அது. ரொபாட்டிக்ஸை தவிர நம்ம ஏஐ நிறைய யூஸ் பண்றது த்ரூ வெப்சைட், நம்மளோட போன்ல இருக்க ஆப்ஸ், இது வழியா நம்ம ஏஐ நம்ம சாஃப்ட்வேர் வழியா தான் நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் rather than robotics, I would say. So ஏஐ மோஸ்ட்லி ரோபாட்ஸ்ங்கிறது ஒரு தவறான கருத்துங்கிறது கூட அது மட்டும் கிடையாது. ரோபாட் ஏஐ it has much more than that. ஏஐ பல வடிவங்களில் செயல்படுகிறது என்பதை எளிமையாக புரிய வைத்தீர்கள். நன்றி.
அடுத்ததாக ஏஐ பயன்பாடு யாருக்கெல்லாம் என்ற கேள்வி அடிக்கடி எழுகிறது. ஏஐ என்பது தொழில்நுட்ப நிபுணர்கள் மற்றும் எக்ஸ்பர்ட்ஸ் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபீல்ட் என்று நம்பப்படுவது சரியா? இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஏஐ ஆரம்பிச்ச காலங்கள்ல லைக் 1940ஸ்லயே அதோட தியரிட்டிக்கல் கான்செப்ட் வந்துருச்சு. 50ஸ்ல ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் வழியா அதை ப்ரூவே பண்ணாங்க. சோ அந்த மாதிரி ஏர்லி ஸ்டேஜஸ்ல வந்து அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் 2010ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏஐ வந்து ஒரு நல்ல ஒரு மாடர்ன் பூம் அதுக்கு கிடைச்சிச்சு. மாடர்ன் பூம்னா என்ன சொல்ல வரேன்னா, மல்டிபிள் டிசிப்ளின்ஸ்ல அது வளர்ந்து வர ஆரம்பிச்சுது. அதுலதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க லைக் மெஷின் லேர்னிங், இல்ல டீப் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அதுக்கப்புறம் வந்ததா ஜெனரேட்டிவ் ஏஐ. ஸோ இதெல்லாம் நிறைய காம்பனன்ட்ஸ் ஆஃப் மாடர்ன் ஏஐ. ஸோ மெஷின் லேர்னிங் பாத்தீங்கன்னா அது டேட்டால இருந்து மெஷினா லேர்ன் பண்ணி பண்ற வேலைகள் தான் மெஷின் லேர்னிங் நம்ம சொல்றோம். டீப் லேர்னிங்கிறது மல்டிபிள் லெவல் ஆஃப் நெட்வொர்க்ஸை படிச்சு ஓரளவுக்கு ஹியூமன் பிரெயின் மாதிரி லாஜிக்கலா யோசிச்சு பதில் சொல்றதுதான் டீப் லேர்னிங். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் வர்றப்பதான் ஏன் அது வந்ததுன்னா, ஜென்ரலா எல்லா மக்களும் யூஸ் பண்ண முடியுமா ஏஐன்னு யோசிச்சு கொண்டு வந்ததுதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஒரு ஹியூமன்ஸோட லாங்குவேஜ புரிஞ்சுக்கிட்டு ஹியூமன் லாங்குவேஜ்லயே பதில் சொல்ல வைக்கிறது, அதுதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அதெல்லாம் வந்துருச்சு இன் லேட் 2010ஸ்லயே வர ஆரம்பிச்சது. நம்ம இப்ப பாக்குற ஜெனரேட்டிவ் ஏஐ எல்லாம் மோஸ்ட்லி சென்டர் டுவர்ட்ஸ் காமன் பீப்புள். ஜெனரேட்டிவ்னாலே நம்மளுக்கு புரியுது இல்லையா, ஏதோ ஒன்னு ஜெனரேட் பண்ணுது, புதுசா ஒன்னு கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஜெனரேட்டிவ் ஏஐ. சோ ஜெனரேட்டிவ் ஏஐ இஸ் காமன்லி யூஸ்ட் அக்ராஸ் எவ்ரிடே யூசர்ஸ். அதனாலதான் சொல்றேன், மாடர்ன் ஏஐல பாத்தீங்கன்னா இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், ஜெனரேட்டிவ் ஏஐ எல்லாம் வந்ததுக்கு காரணமே எல்லாரும் ஏஐ யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ChatGPT உங்களுடைய டெய்லி டாஸ்க்ஸ்க்கே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. நான் ஒரு இமெயில் எழுதணும், இல்ல வந்து கவுன்சிலுக்கு நான் வந்து ஒரு லெட்டர் எழுதணும்னா கூட அது எழுதி நம்மளுக்கு கொடுக்குது. அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஹாலிடே பிளான் பண்றீங்கன்னா கூட நீங்க ChatGPT வழியா பிளான் பண்ணலாம். அந்த ட்ரிப்பை ஃபுல்லா ஐட்டினரியே அது கிரியேட் பண்ணி கொடுக்குது. அண்ட் பெரிய பெரிய லீகல் டாக்குமெண்ட்ஸ் நம்மளால படிக்க முடியாததெல்லாம் அது சம்மரைஸ் பண்ணி தருது. நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, ஏஐ நம்ம மாடர்ன் ஏஐ இம்ப்ரூவ் பண்ணதே எல்லாரும் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான், நாட் ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்பர்ட்ஸ். ஏஐ என்பது எல்லோருக்கும் பயன்படும் கருவி என்பதை தெளிவுபடுத்தியதற்கு நன்றி. இறுதியாக பலருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தும் ஒரு முக்கியமான கேள்வியை பார்ப்போம். ஏஐ மனித குலத்திற்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுவது உண்மையா? இது ஒரு சைஃபை ஃபிலிம் கொஸ்டின் மாதிரி இருக்கு எனக்கு. நம்ம நிறைய படங்கள்ல, கற்பனை படங்கள்ல பார்த்த மாதிரி அட் தி எண்ட் வந்து ஹியூமன்ஸே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பட் நான் சொன்னதுதான். ஸோ நம்ம ஃபவுண்டேஷனா நம்ம இப்ப என்ன புரிஞ்சிருக்கோம்னா, ஒரு ஏஐ டூல் வந்து எப்படி பிஹேவ் பண்ணும்னா, நீங்க எப்படி அதை டிசைன் பண்ணீங்களோ, என்ன டேட்டா கொடுத்தீங்களோ, எதுக்காக யூஸ் பண்ணீங்களோ அதுக்கேத்தாப்புலதான் அது அவுட்புட்டை கொடுக்குது. அழிவிற்காக நீங்க அதை டிசைன் பண்ணீங்கன்னா அது அழிவு தான் கொடுக்கும். ஸோ அதுக்குதான் இப்போ நம்ம நிறைய வந்து ஏஐ கவர்னன்ஸ், நிறைய ஏஐ எத்திக்ஸ் பத்திலாம் அந்த ஃபீல்டு வந்து ரொம்ப இப்ப ப்ராடன் ஆயிட்டு இருக்குதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். ஏன்னா நீங்க ஏஐ யார் வேணா டிசைன் பண்ணலாம் இல்லையா. சோ இது ஒரு தவறான நோக்கத்தோடையோ இல்ல அழிவுக்கு டுவர்ட்ஸோ இல்ல ஹியூமனிட்டிக்கு அகெயின்ஸ்டா நீங்க டிசைன் பண்ணீங்கன்னா அது அதைதான் பண்ணும். சோ அதை ஸ்டாப் பண்றதுக்கு தான் நம்ம இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நல்ல வளர்ந்த நாடுகளா இருக்கட்டும் இல்ல வளரும் நாடுகளா கூட இருக்கட்டும், நிறைய இப்போ வந்து ஏஐ கவுன்சில்ஸ் இருக்கு, ஏஐ கவர்னன்ஸ் இருக்கு. அண்ட் எத்திக்கலா எப்படி ஏஐ யூஸ் பண்ணணும், பப்ளிக் யூஸ்க்கு என்னென்ன ஏஐ யூஸ் பண்ணணும், அதுல இந்தந்த மாதிரி பவுண்டரிஸ் செட் பண்ணியிருந்திருக்கணும், ரூல்ஸ் இருக்கணும்னு எல்லா கண்ட்ரீஸும் அவங்களோட அட்லீஸ்ட் ஒரு பேசிக் எத்திக்கல் அஜெண்டா வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் நம்மளுக்கு எத்திக்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஏன் கொண்டு வரோம்னா, நம்ம அதை ரெகுலேட் பண்ண பாக்குறோம். அதை ரெகுலேட் பண்ணி ப்ராப்பரான யூஸுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவும் பண்றோம். நீங்க ஏஐ ஒரு நல்ல டெக்னாலஜியா நம்ம பார்த்தோம்னா அது ஹியூமனிட்டிக்கு ஹெல்ப் பண்ற டெக்னாலஜியா தான் வளரணுமே தவிர அதை ஹார்ம் பண்ற மாதிரி போயிடக்கூடாது. டு கரண்ட் கான்டெக்ஸ்ட் ஹியூமனிட்டியை ஹார்ம் பண்ற அளவுக்கு நம்ம விட்டுற மாட்டோம். So governance and regulations will stop all these. It will set boundaries for AI so that நம்ம இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து நம்ம போயிட மாட்டோம். ஏஐக்கு பவுண்டரிஸ் மற்றும் ரூல்ஸ் அமைப்பதின் முக்கியத்துவத்தை தெளிவாக எடுத்துரைத்தீர்கள்.
அத்தோடு ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் அளித்த உதாரணங்கள் மிகவும் சிறப்பாக இருந்தன. இன்று ஏஐ குறித்து நிலவி வந்த பல தவறான நம்பிக்கைகளை தெளிவாக புரிந்து கொள்ள உதவிய கலை செந்தில் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ கலை. ரொம்ப நன்றி பாரதி. தேங்க்யூ. நாம் பார்த்தது போல ஏஐ ஒரு சக்தி வாய்ந்த கருவிதான். ஆனால் அதை சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்தினால் மட்டுமே அதன் முழு பயனை அடைய முடியும். உண்மைகளையும் தவறான நம்பிக்கைகளையும் பகுத்தறிவது மிகவும் அவசியம். இந்த எபிசோட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். அடுத்த வாரம் இன்னொரு சிறப்பு விருந்தினருடன் புதிய சுவாரஸ்யமான தலைப்பில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.